வணக்கம் மக்களே, இது நம்ம ரேண்டம்பர்ஸ். இன்னைக்கு நம்ம எட்டர்னலி ரிக்ரெசிங் நைட் மான்வாவோட அடுத்த சாப்டர்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு பாருங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம போன சாப்டர்ஸ்ல பார்த்தது என்னன்னா, நம்ம இன்கிரிட் அவனோட 5th சேலஞ்சில் இருப்பா. இந்த 5th சேலஞ்சில் நம்ம இன்கிரிட கொலை பண்றதுக்குனே ஒரு அசாசின் வரா. அவனும் பக்கத்து நாட்டுல இருந்து வந்திருக்கான். ஸோ அந்த அசாசினோட சேர்ந்து வேலை பார்க்கறதுக்கு இவங்க நாட்டிலையும் ஒரு சில ஸ்பைஸ் இருக்காங்க. ஸோ இவங்க 3 பேரு அந்த அசாசின் ஒருத்தன். இவங்க 4 பேர் ஒன்னா சேர்ந்து நம்ம இன்கிரிட கொண்டுகிட்டே இருக்கானுங்க. ஸோ இதுல இருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்றது தான் நம்ம இன்கிரிட் இப்ப யோசிச்சுக்கிட்டு இருக்கா. இதுதான் நம்ம போன சாப்டர்ஸ்ல விட்டுட்டு போனது. இப்ப இதுல இருந்து அடுத்த சாப்டர்ஸை கண்டினியூ பண்ணுவோம். இந்த சாப்டர்ஸ்ல என்ன நடக்கும்னா, அந்த அசாசின் விசில் டேகர்ஸ் தான் யூஸ் பண்றான் அப்படின்றது நம்ம இன்கிரிடுக்கு நல்லாவே தெரியும். சோ அந்த விசில் டேகரை தூக்கி போட்டதுக்கு அப்புறம் அது எந்த பக்கம் இருந்து வருது அப்படின்றத பாக்குறது கஷ்டம் அப்படின்னு நம்ம ஜாக்சன் நிறைய தடவை சொல்லியிருப்பா. சோ அந்த காரணத்தினால நம்ம தூக்கி போட்டவனோட கையை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம இன்கிரிட் முடிவு பண்றா. அதுக்காக இன்னைக்கான பேட்ரோல்குள்ள போன உடனே ஃபர்ஸ்டே ஜாக் அண்ட் போவையும் 2 பேரையும் முடிச்சிருவான். ஸோ 2 பேரையும் கொன்னதுக்கு அப்புறம் அசாசினோட கையை கவனிச்சுக்கிட்டே இருப்பா. ஸோ அசாசினோட கையை கவனிக்கும் போது அவன் எந்த பக்கம் இருந்து தூக்கி போடுறான் அப்படின்றது அவனுக்கு நல்லாவே தெரியும். இப்படி தெரிஞ்சிச்சுன்னா இதை டாச் பண்ணிடலான்னு முடிவு பண்ணுவான். அதே மாதிரி அவன் ஃபர்ஸ்ட் தூக்கி போட்ட அந்த டேகரை டாச் பண்ணிடுவான். திரும்பி அசாசினோட பக்கத்துல நம்ம இன்கிரிட் போன உடனே அந்த அசாசின் திரும்பி 2வது டேகரை தூக்கி போடுறதுக்கு ரெடியா இருப்பான். அப்ப அந்த 2வது டேகரை அவன் மேல வந்து பொசிஷன் பண்ணியிருப்பான், அதாவது மேல இருந்து த்ரோ பண்றதுக்கு. ஓஹோ, நீ ஃப்ரண்ட்ல தூக்கி போட போறியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்கிரிடும் சைடுக்கு மூவ் ஆவான். சோ நீ ஃப்ரண்ட்ல தூக்கி போறேன்னா நான் சைட்ல போனேன்னா தப்பிச்சிருவேன்னு. ஆனா டக்குன்னு இந்த அசாசின் ஒரு ட்ரிக்கை யூஸ் பண்ணி அவனோட ஹார்ட்ல வந்து குத்துற மாதிரி, சைட்ல இருந்து வந்து குத்துற மாதிரி ஒன்று த்ரோ பண்ணிடுவா. இதை த்ரோ பண்ண உடனே நம்ம இன்கிரிட் இப்பதான் யோசிப்பா, இவனால இந்த டைமிங்கையும் மூவ்மெண்ட்ஸையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியுது. சோ நான் ட்ரிக்ஸுக்கு ஏத்த மாதிரியும் இனிமேல் யோசிக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு நம்ம இன்கிரிடுக்கு புரிஞ்சிடும். ஆனாலும் நம்ம இன்கிரிடுக்கு அப்போ ஒரு ஆசை வரும். இந்த டேகர் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு, இதை யூஸ் பண்றதுக்கு நல்லா இருக்கும்னு தோணுது, எனக்கு இது வேணும் அப்படின்னு முடிவு பண்ணுவான். ஸோ முடிவு பண்ற நம்ம இன்கிரிட் அதே மாதிரி ஒன்று சும்மா சாம்பிள் மாதிரி ஒன்று செஞ்சு அதை வச்சு அவன் எந்திரிச்சோடனே ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருப்பான் அவனோட கேம்ப்ல. ஸோ அப்படி ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஜாக்சன் வந்து கேட்பா, என்ன பண்றீங்கன்னு. நான் விசில் டேகர்ஸ் வச்சு ப்ராக்டிஸ் பண்றேன்னு சொல்லிட்டு, அது ஒன்று விசில் டேகர் கிடையாதே, இல்ல இனிமேல் சீக்கிரமாவே என்கிட்ட வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா சுத்திக்கிட்டே இருப்பான். சுத்துனதுல ஒன்று நம்ம ஜாக்சன் மேலேயே உரசிட்டு போகும் பிச்சுக்கிட்டு. ஸோ நம்ம ஜாக்சன் வந்து ஜோஜோ மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுத்துக்கிட்டு இருப்பான். சோ திரும்பியும் அடுத்த நாள் பேட்ரோலுக்கு வருவா. இப்பயும் நம்ம இன்கிரிட் ஜாக் அண்ட் போவை சீக்கிரமாவே கொன்றுவா. கொன்னுட்டு திரும்பியும் அந்த அசாசினை நோக்கி போவான். அப்படி அசாசினை நோக்கி போகும்போது அந்த அசாசின் ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரிக் எல்லாம் பண்ணால, அந்த ட்ரிக்ல இந்த தடவை தப்பிச்சிருவா. தப்பிச்சோடனே அந்த அசாசினோட பக்கத்துல போயிருவானா, அப்ப பின்னாடி இருந்து ஒரு கிராஸ் பவுல இருந்து ஒரு ஆரோ வந்து குத்தும். பின்னாடி இருந்து இங்கே இருந்து வந்து குத்துது அப்படின்னு சொல்லி நம்ம இன்கிரிட்டும் திரும்பி பாப்பான். பார்த்தா அவன் இவங்க 3 பேரே கவனிச்சுக்கிட்டு இருந்தான்ல, ராட்டன்னு ஒருத்தன் 4வது ஆளு வாட்ச் டவர்ல இருந்தான்ல, அவன் தான் அங்க இருந்து கிராஸ் போ வச்சு அட்டாக் பண்ணியிருக்கான். சோ இவங்க 3 பேர்ட்டே மிஸ் ஆனா இவனை கொல்றதுக்காக அங்கே ஒருத்தன் இருக்கா. சோ இப்ப அவனையும் யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் என்ன பண்ணுவானா, இந்த ஜாக் அண்ட் போவை கொன்னதுக்கு அப்புறம் இந்த அசாசினுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு த்ரோயிங் நைஃப் எடுத்து அது மூலமா அந்த ராட்டனை கொன்றுவான். ஆனா அந்த ராட்டனை கொல்லும் போது அவன் திரும்பி பார்த்தான்ல, அப்ப அந்த சான்ஸை யூஸ் பண்ணி இந்த அசாசின் கொன்றுவான். அவ்வளவுதான். இப்ப திருப்பி திருப்பி செத்து செத்து 9 நாள் முடிஞ்சு போச்சு. தன்னோட 10வது நாள்ல பேட்ரோலுக்கு போறதுக்கு முன்னாடி ஜாக்சன் கூட சேர்ந்து நம்ம இன்கிரிட் வந்து பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருப்பான் அந்த த்ரோயிங் நைஃபை வச்சு. அப்படி பிராக்டிஸ் பண்ணும்போது நம்ம இன்கிரிட் கேட்பான், உன்னோட கையை வச்சு நீ அதை கைட் பண்ணணும், உன்னோட என்டையர் பாடியையும் வச்சு நீ அதை த்ரோ பண்ணணும், இதெல்லாம் நான் என்ன மிஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். ஏன்னா ஒரு சிலதை நம்ம மிஸ் பண்றால நம்ம ஹீரோ, அப்படி என்னதான் மிஸ் பண்றோன்றது தெரிஞ்சுக்கிறோன்னு கேட்பான். அப்படி கேட்கும் போது இந்த ஜாக்சன் என்ன சொல்லுவானா, இல்ல நீங்க எதையுமே மிஸ் பண்ணல, நீங்க பெர்ஃபெக்ட்டா த்ரோ பண்றீங்க, இதை எங்க இருந்து கத்துக்கிட்டீங்க அப்படின்னு நம்ம ஜாக்சன் கேட்பா. உடனே இன்கிரிட் சொல்லுவா, இதை யூஸ் பண்றதா ஒருத்தன் யூஸ் பண்றதா நான் பார்த்தேன், சோ பார்த்ததுனால அதை காப்பி பண்ணிட்டேன் அவ்வளவுதான் அப்படின்றவா. நம்ம ஜாக்சனும் கொஞ்சம் யோசிச்சுட்டு, சரி நீங்க த்ரோயிங் பிளேட் டெக்னிக்னு உன்னை கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு கேட்பா. இதை உருவாக்குனது கியோர்க் அப்படின்னு ஒரு அசாசினா. இந்த அசாசின் தான் இந்த விசில் டேகர்ஸை யூஸ் பண்ண ஆரம்பிச்சாரா. சோ அவர் ஆரம்பத்துல வெறும் ஒரே ஒரு சிங்கிளான தின் பிளேடை வச்சுதான் எல்லாரையும் வந்து கொல்லணும்னு நினைச்சிருக்காராம். ஆனா வெறும் ஒரே ஒரு பிளேடு இருந்தா அது அக்யூரேட்டா த்ரோ பண்ண முடியாது. சோ அந்த காரணத்தினால மல்டிபிள் பிளேட்ஸை ஒன்னா சேர்த்திருக்காங்க. அப்படி சேர்க்கறதுனால தான் இப்ப இருக்கிற விசில் டேகர் நமக்கு கிடைச்சிருக்கு. இதை பத்தி நீங்க கேள்விப்பட்டது இல்லையா அப்படின்னு நம்ம ஜாக்சன் கேட்பான். நம்ம இன்கிரிட் இல்லன்றவான். ஏன் அப்படின்னா நம்ம இன்கிரிட் இப்ப இந்த விசில் டேகரை த்ரோ பண்றதுக்கு ரொம்ப 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 பெர்ஃபெக்ட்டான ஒரு ஸ்டான்ஸ்ல இருக்கான். சோ இனிமேல் அவன் கண்டிப்பா விசில் டேகரை சூப்பராவே த்ரோ பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம ஜாக்சன் சொல்லுவான். இப்ப நம்ம இன்கிரிட்க்கு தெரிஞ்சிடும், ஓரளவு இந்த விசில் டேகரை கத்துக்கிட்டாச்சு, இனிமேல் இந்த டுடேல இருந்து தாண்டறதுக்கான வேலை வந்துருச்சு. சோ நேரா போவான். அவனோட 10வது நாள்ல என்ன பண்ணுவானா, அந்த ஜாக் அண்ட் போவையும் மார்க்கெட்டுக்குள்ள கூட்டிட்டு போனாதானே பிரச்சனை, நீங்க தனியா வாங்கன்னு வேற பக்கமா கூட்டிட்டு போறேன்னு சொல்லுவான். ஆனா நம்ம மார்க்கெட்டுக்குள்ள தானே போகணும்னு அவனுங்க 2 பேரும் கேட்ட உடனே, நான் தான் இங்க ஹையஸ்ட் ரேங்கிங்,
நான் என்ன சொல்றேனோ அதை தான் நீங்க கேட்கணும். ஒருவேளை எந்த பிரச்சனை வந்தாலும் அதை நான் பாத்துக்கிறேன், நீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க 2 பேரையும் தனியா கூட்டிட்டு போயிருவா. கூட்டிட்டு போன உடனே அவனுங்கள்ட்ட கேட்பா, நீங்க இந்த மாதிரி ஏமாத்தி ஸ்பை வேலை பாக்குறதுக்கு எவ்வளவு பணம் வாங்குனீங்கன்னு. உடனே அவனுங்களும் தெரிஞ்சு போய் அவனுங்க கத்தி எடுப்பானுங்களா, 2 பேரையும் அங்கேயே முடிச்சிருவான். இப்ப அந்த இடத்துக்கு அந்த ராட்டனும் அந்த அசாசினும் வந்துருவாங்க. வந்த உடனே நீங்க லேட்டா வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரா ராட்டனை தான் எய்ம் பண்ணுவான். சோ ஒரு த்ரோயிங் நைஃப் எடுத்து ராட்டனை கொன்றுவான். அப்படி ராட்டன் பக்கம் திரும்பின உடனே இந்த அசாசின் நீ அந்த பக்கம் பார்த்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு திரும்பியும் அவன் இந்த மாதிரி த்ரோ பண்ணுவான். அவனோட 9வது நாள்ல எப்படி செத்தானோ. ஆனா இந்த தடவை நம்ம ஹீரோ அதை பார்த்து சாவ மாட்டான். ஏன்னா பார்க்காமையே கரெக்டா அதை பிளாக் பண்ணிடுவான். தன்னோட கையை வச்சு பிளாக் பண்ணிட்டு இந்த வெப்பனை எடுத்து, இந்த வெப்பன் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு, இந்த வெப்பன் மாதிரி உன்கிட்ட எத்தனை இருக்குன்னு கேட்பான். உடனே இவனுக்கு இது த்ரோ பண்ண தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அசாசின் என்கிட்ட 2 இருக்குன்னு சொல்லுவான். உடனே நம்ம ஹீரோ என்கிரிடும், ஓஹோ பாத்தியா என்கிட்ட வெறும் 1 தான் இருக்கு, நீ குத்துனது மட்டும் தான் இருக்கு, பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவன் கூட சண்டை போட ஆரம்பிப்பான். இப்ப அந்த அசாசின் உடனே அந்த 2ஐயும் எடுத்து த்ரோ பண்ணிடுவான். நம்ம என்கிரிட் அந்த 2ல இருந்துமே தப்பிச்சிருவான். தப்பிச்சுட்டு நம்ம என்கிரிட் பார்க்கும்போது அந்த அசாசின் கிட்ட இன்னொன்னும் இருக்கும், இன்னும் 2 வச்சிருப்பான். ஓஹோ அப்ப நீ பொய் சொல்லியிருக்கியா, பரவாயில்ல என்கிட்டயும் 1 இருக்குன்னு சொல்லிட்டு அவன் செஞ்சு வச்ச சாம்பிள் இருக்குல்ல அதை எடுத்துருவான். அதை எடுத்து அசாசினை நோக்கி வீசிடுவான். திரும்பி அவனோட அந்த 2 அட்டாச்ல இருந்து தப்பிச்சிருவான். இப்ப இந்த அசாசின் என்ன பண்ணுவானா, இந்த டேகர்ஸ் எல்லாம் ஒர்க் ஆக மாட்டேங்குது, சோ அதனால இவனை வேற விதமா தான் கொல்லணும்னு சொல்லிட்டு அவனோட அந்த ஸ்வாட எடுத்துருவான். இந்த ஸ்வாட வச்சுதான் முதல் நாள் வந்து நம்ம என்கிரிட கொண்டிருப்பான். சோ இப்ப அதே ஸ்வாட்ல இவன் சண்டை போடுறதுக்காக வருவான். நம்ம என்கிரிட் யோசிப்பான், இது வரைக்கும் இவன் இந்த மாதிரி ஸ்வாட வச்சு சண்டை போட்டு நம்ம என்கிரிட் பார்த்ததே இல்ல, சோ அதனால என்ன பண்றது நம்ம என்கிரிட் யோசிப்பான். இருந்தாலும் அந்த அசாசின் கிட்ட நம்ம என்கிரிட் கான்சென்ட்ரேஷன் ஆன சிங்கிள் பாயிண்ட் யூஸ் பண்ற அளவுக்குலாம் அவன் இல்ல அப்படின்றத தெரிஞ்ச உடனே அந்த அசாசினோட கைய அசால்ட்டா பிடிச்சிருவான். அவன் ஸ்வாட கொண்டு வந்தால அந்த கைய பிடிச்சிட்டு அவன் முன்னாடி ஸ்வாட எடுத்துட்டு போய் இது உன்னோட எண்டு அப்படின்றத காட்டிட்டு அவன் மூஞ்சிலேயே வெட்டுவான். அத்தோட அவ்வளவுதான், அசாசின் கதை முடிஞ்சிருச்சு. நம்ம என்கிரிட் யோசிப்பான், முதல்ல சண்டை போடணும், திரும்பி தோத்து போகணும், அதுக்கப்புறம் செத்து போகணும், திரும்பி ஸ்ட்ராங்கா மாறணும், வந்து ஜெயிக்கணும். இது போக போக டயர்ட் ஆகுதே, ஆனாலும் இது தனக்கு சந்தோஷமா தான் இருக்குன்னு நினைப்பான். சோ நேரா அவனோட கேம்புக்கு போவான். போயிட்டு ஃபர்ஸ்ட் கமாண்டரை பார்த்து இவனுங்க அசாசின்லாம் இருந்தானுங்க அப்படின்றத சொல்லுவான். சொன்னோடனே கமாண்டர் கேட்கும், நீ இத்தனை பேரை சண்டை போட்டிருக்க, ஆனாலும் ஒரு ஸ்கிராட்ச் கூட இல்லாம வந்துட்டியே எப்படின்னு கேட்கும். உடனே நம்ம ஹீரோவும் அது வந்து ஒரு கோயின்சிடன்ஸ் அப்படின்றவான். கோயின்சிடன்ஸா, கோயின்சிடன்ஸ்ல 4 பேரை சண்டை போட்டு 4 பேரையும் தோக்கடிச்சிட்டு வந்திருக்க, அதுவும் ஒரு அடி கூட படாம, சரி சரி போயிட்டு வா அப்படின்னு சொல்லிடும். நம்ம ஹீரோவும் அங்க இருந்து வந்துருவான். சோ வந்த உடனே நேரா நம்ம கேம்புக்குள்ள போவானா, அப்ப நம்ம ரெம்மு ஒரு ஆக்ஸை இவனை நோக்கி வீசுவான். உடனே அதுல இருந்து தப்பிச்சிருவான் நம்ம ஹீரோ. எதுக்கு என்ன கொல்ல பாக்குறியான்னு கேட்கும் போது, உங்கள்கிட்ட தான் இப்ப அசாசின்ஸ் எல்லாம் வராங்கல்ல, அப்ப நீங்க எப்பயுமே ட்ரைனிங் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அதுக்குதான்ருவான். அப்படியா, நீ ஹார்ட் ஸ்டோன்ஸ் கேட்டில என்கிட்ட போகும்போது இந்த இதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நல்ல சூடான கல்லு ஒண்ணு இருக்கும், அந்த குளிருக்காக வச்சிருப்பாங்களா, அதை எடுத்து அப்படியே தூக்கி போட்டுருவான். கையிலே பிடிச்சுக்கோன்னு வெறும் கையில பிடிச்சிட்டு ஐயோ எரியுதே எரியுதேன்னு நம்ம ரெம்மு கத்திக்கிட்டே இருப்பான். இப்ப ஹேர் வந்து ரொம்ப வளர்ந்த மாதிரி இருக்கும். சரி ஹேர் கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிராய்ஸை கூப்பிடுவான். கிராய்ஸை கூட்டிட்டு ஹேர் கட்டை வெளில வந்து அவனுங்க பண்ணிட்டு இருப்பானுங்களா. அப்ப நம்ம என்கிரிடோட மொத்த ஸ்குவாடுமே வெளில வந்து நிப்பானுங்க. இவனுங்கெல்லாம் எதுக்கு வெளில நிக்கிறானுங்க அப்படின்னு நம்ம என்கிரிட் யோசிப்பான். சோ இவனுங்கெல்லாம் நிக்கிறதுக்கான காரணம், ஹேர் கட் பண்ணும்போது நம்ம என்கிரிடால சண்டை போட முடியாதுல்ல, சோ யாரும் வந்து நம்ம என்கிரிட ஒன்னும் பண்ணிடக்கூடாதுன்னு மொத்த ஸ்குவாடு வெளில வந்து நிக்கிறானுங்க, ப்ரொடெக்ட் பண்றானுங்க எப்பயுமே அவனோட ஸ்குவாடோட லீடரை. ஹேர் கட் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது நம்ம கிராய்ஸ் கிட்ட இந்த ஜாக் போ ரோட்டன் பத்தி உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்கிரிட் கேட்பான். அந்த கிராய்ஸ் என்ன சொல்லுவானா, இவனுங்க 3 பேரும் வேற வேற காரணத்துக்காக தான் இங்க வந்து சேர்ந்திருக்கானுங்களா, அதாவது இந்த பெட்டாலியன்ல. இவனுங்க சேர்றதுக்கு முன்னாடி இவனுங்க 3 பேருமே கரெக்டா ஒரு கில்டுல இருந்திருக்கானுங்க. அந்த கில்டு துரத்தி விட்டதுனால இவனுங்க அங்க இருந்து இங்க வந்திருக்கானுங்களா. சோ இந்த மாதிரி இருக்கிற ஆளுங்க எல்லாரையும் ஒரு கில்டு சேர்த்துக்கிறதுனா அது தீவ்ஸ் கில்டா மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம என்கிட்ட யோசிப்பா. அதாவது திருடனுங்களுக்கான ஒரு கில்டு, அதுல இருக்கிறவனுங்க எல்லாருமே கிரிமினல்ஸா மட்டும்தான் இருப்பானுங்க, எவனுமே நல்லவனா இருக்க வாய்ப்பே இல்ல. சோ அந்த காரணத்தினால அந்த அசாசின்ஸையும் இவனுங்க தான் வச்சிருக்கணும். அப்ப இன்னும் நிறைய பேர் கூட இந்த பெட்டாலியன்ல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம என்கிட்ட யோசிப்பா. இப்ப உடனே ஜாக்சனை பார்த்து, ஜாக்சன் உனக்கு இதை பத்தி எல்லாம் தெரியுமான்னு கேட்பான். நம்ம ஜாக்சனும் சொல்லிடுவான், அந்த கில்டு இப்ப அவ்வளோவா இல்ல, சோ அந்த காரணத்தினால எனக்கு அந்த கில்டு கூட இருந்த கான்டாக்ட் வந்து கட் ஆயிடுச்சு, எனக்கு அதை பத்தி தெரியாதுன்னு சொல்லிடுவான். சோ நம்ம என்கிரிடோ அதை பத்தி யோசிச்சுக்கிட்டே இருப்பான். அப்ப ஹேர் கட் பண்ணி முடிச்சோடனே நம்ம ஜாக்சன் சொல்லுவான், நான் அவுட் ஆஃப் சிட்டி போயிருவேன், என்ன தேடாதீங்க அப்படின்னு. உடனே நம்ம ரெம்மு, டேய் நீ தப்பிக்க தானே பாக்குற, நீ இந்த ஸ்னோ ஷவலிங்ல இருந்து தப்பிக்கலான்னு பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. ஸ்னோ ஷவலிங்னு சொன்ன உடனே தான் நம்ம என்கிரிடுக்கு ஒரு யோசனை வரும். சரி நம்ம எல்லாருமே ஒரு மிஷனுக்கு போகலாம், அப்படி போனா யாரும் ஸ்னோ ஷவலிங் பண்ணவே தேவலன்னொன்னே
எல்லாரும் ஒத்துக்குருவானுங்க, நானும் வரேன் அப்படின்னு. சோ நேரா நம்ம கமாண்டரை பார்க்க போயிட்டு நம்ம இன்கிரிட் இதுக்காக பர்மிஷன் கேட்பான். உடனே கமாண்டர் கேட்கும், நீ வந்துட்டு இந்த அசாசின் எல்லாரும் இந்த தீவ்ஸ் கில்ட்ல இருந்து வந்திருப்பாங்கன்னு சந்தேகப்படுற, அதனால இந்த தீவ்ஸ் கில்ட போய் மொத்தமா காலி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உன்னோட ஸ்குவாடை நீ கூட்டிட்டு போற, அதுக்கு என்கிட்ட இருந்து பர்மிஷன் வேணும் அப்படிதானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த கமாண்டர் கேட்கும். நம்ம இன்கிரிடோ ஆமா அப்படின்றவா. அப்ப நீ வந்து இந்த ஸ்னோ ஷவலிங்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக உன் ஸ்குவாடை கூட்டிட்டு போகலையா அப்படின்னு கேட்கும்போது நிச்சயமா கிடையாது அப்படின்றவா. உடனே இந்த இன்கிரிடு ஐயோ எப்படி இவங்க கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு மனசுக்குள்ள யோசிச்சுக்கிட்டே இருப்பா. இவனுங்களை கூப்பிட்டுட்டு நேரா சிட்டிக்குள்ளேயும் போயிருவான். சோ போனதுக்கு அப்புறம் இங்க போயிட்டு இந்த கில்டை எப்படி தேடுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிரைஸ் கேட்பா. அதாவது இந்த தீவ்ஸ் கில்டு இருக்குல்ல, இந்த கில்டுக்குன்னு ஒரு பேர் இருக்கா, அந்த பேர் என்னன்னா கில்ஃபின் கில்டு. சோ அந்த கில்ஃபின் கில்டை எப்படி தேடுறது நம்ம கிரைஸ் கேட்கும் போது அதை பத்தி தேடுறதுக்காக தான் நம்மளே வந்திருக்கோம், போக போக அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம்னு சொல்லுவா. சொல்லிட்டு நேரா நம்ம ஜாக்சனை பார்த்து, ஜாக்சன் நாங்க எல்லாரும் அந்த இன்ல போய் வெயிட் பண்றோம் அந்த ஹோட்டல்ல, நீ போயிட்டு அந்த கில்ட பத்தி ஏதாவது இன்ஃபர்மேஷன் கண்டுபிடிச்சிட்டு வான்னு சொல்லுவான். அதை நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு இந்த ஜாக்சன் கேட்கும் போது அதையும் நீயே யோசிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிருவானுங்க. சோ இவனுங்கெல்லாம் இன்ல போயிட்டு நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருப்பானுங்க. அப்ப இந்த கிரைஸ் கேப்பா, இந்த கில்ஃபின் கில்டு ஒருவேளை இன்னசென்ட்டா இருந்தா என்ன பண்றது, அதாவது இவனுங்க அசாசின் அனுப்பாம இருந்தா அப்ப என்ன பண்றதுன்னு. பரவாயில்ல, அப்படி இருந்தாலும் அவனுங்களா கிரிமினல்ஸ் தானே, அவனுங்கள நம்ம காலி பண்ணிட்டே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இன்கிரிட் சொல்லிடுவா. உடனே இதை கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்துட்டு இந்த கிரைஸ் ஒரு முடிவு பண்ணுவா. பக்கத்துல இருக்க அந்த வெயிட்ரஸை கூப்பிட்டு அந்த பொண்ணுகிட்ட போய் எதையோ ஒன்று ரெடி பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஃபர்மேஷனும் கொடுப்பா. கொடுத்துட்டு இவனும் அதுக்கப்புறம் பேச ஆரம்பிச்சிருவானுங்க. இப்ப இதே நேரத்துல நம்ம ஜாக்சன் இருக்கான்ல, அவன் கொஞ்சம் கூட அசையாம அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பான். அவன் மேல வந்துட்டு அப்படியே அந்த பனியெல்லாம் இருக்கும். அப்பையும் அவன் அந்த ஊர்ல நடக்கிறது எல்லாத்தையும் பார்த்து அதுல ஒரு 2 பேர் சந்தேகப்படுற மாதிரி இருப்பானுங்க. அவனுங்கள பார்த்த உடனே நம்ம ஜாக்சனும் நேரா ஹோட்டலுக்கு வந்துட்டு இதை சொல்றதுக்காக வருவான். வந்து கதவை திறப்பா. இவனுங்கெல்லாம் நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருப்பானுங்க. இவன் மேல அவ்வளோ பனி இருக்கும், இவனுங்கெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கானுங்க. உடனே இவனை பார்த்த உடனே நம்ம இன்கிரிடு இந்த சாப்பிட்றியா அப்படின்னு கேட்பா. இல்ல வேணாம், நம்ம ஏன் வெயிட் பண்ணணும், வாங்க இப்பவே போலான்பா. நம்ம இன்கிரிடு ஃபர்ஸ்ட் வேணான்பா, அப்புறம் வெளில பாப்பா. இல்ல இப்பயே போலான்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூட்டிட்டு வருவான். அப்படி போயிட்டே இருக்கும்போது கரெக்டா ஒரு இடத்துல இவனுங்க போகும்போது ஒரு 2 பிச்சைக்காரனுங்க இங்க உட்காந்துட்டு இருப்பானுங்க. அந்த 2 பிச்சைக்காரனுங்களும் இவனுங்களை பார்த்த உடனே ஒரு கத்தியை எடுத்துட்டு இவனுங்களை கொல்றதுக்காக வருவாங்க. அப்ப நம்ம ரெம் இவனுங்க 2 பேருமே காலி பண்ணிடுவான். சோ காலி பண்ண உடனே நம்ம ஜாக்சனு இவனுங்க உட்கார்ந்துட்டு இருந்த இடத்துக்கு பக்கத்துல வந்துட்டு ஒரு சின்ன போர்வை பொத்தி ஒரு இடம் இருக்கும். அதுக்கு கீழே தான் பேஸ்மெண்ட் போகும். சோ இங்கதான் அந்த கில்ஃபின் கில்டோட அந்த பேஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாக்சன் சொல்லுவான். ஆனாலும் அந்த டோரை லாக் பண்ணியிருப்பாங்க. உடனே நம்ம ஆடியன் வந்துட்டு நீங்க கொஞ்சம் விலகுங்க, நான் தட்டி பாக்குறேன் அப்ப திறந்துருவாங்கன்னு சொல்லிட்டு அவன் ஃபோர்ஸுக்கு தட்டுவானா, திறக்கலாம் மாட்டானுங்க, மொத்தமா கதவை உடச்சுக்கிட்டு உள்ள வந்துருவானுங்க. அப்படி உள்ள போகும்போது நம்ம ரெம் கேட்பான், இவனுங்க கிட்ட நம்ம என்ன பண்றது, ஃபர்ஸ்ட் என்ன பேசணும் அப்படின்னு. உடனே நம்ம எதுவும் பேசலாம் தேவையில்ல, உள்ள போனோன்னே எல்லாரையும் நம்ம பிடிச்சிருவோம், அதான் நம்மளோட வேலை அப்படின்னு சொல்லி தான் நம்ம இன்கிரிட் உள்ள கூட்டிட்டு போவான். அப்பயும் வந்து இவனுங்க கதவை தட்டிட்டுலாம் போக மாட்டானுங்க. திரும்பி ஆடியன் உடச்சதோட இவனுங்க உள்ள போயிருவானுங்க. ஆனா இவனுங்களுக்காக அந்த கில்ஃபின் கில்டோட மெம்பர்ஸ் இருக்கானுங்கல்ல, அவனுங்களும் இவனுங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பானுங்க. சோ இவனுங்க எல்லாம் வந்திருக்கானுங்கன்னு அவனுங்களுக்கும் இன்ஃபர்மேஷன் இருக்குமா, அதனால வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பானுங்க. உள்ள போனதும் நம்ம ரெம் வாங்க எல்லாரையும் கொலை பண்ணிடலாம் அப்படின்னு போவானா. வெயிட் பண்ணு, கொஞ்ச நேரம் பேசுவோம். ஆனா நீங்க தான் பேச வேணாம்னு சொன்னீங்களே, பரவாயில்ல இப்ப நான் என் மனசை மாத்திக்கிட்டேன், இப்ப நான் அவங்கள்ட்ட பேச போறேன் அப்படின்னு சொல்லுவான். சொல்லிட்டு அந்த கில்ஃபின் கில்ட பார்த்து, உங்கள யாராவது உங்க மனசறிஞ்சு எந்த விதமான தப்பும் பண்ணாம யாரையும் துன்புறுத்தாம எவனெல்லாம் வந்து ஜெயிலுக்கு தானாவே போகணும்னு நினைக்கிறீங்க, எவனெல்லாம் சாக விருப்பம் இல்லாம இருக்கீங்க, சோ இந்த மாதிரி யாராவது இருந்தீங்கன்னா அவனுங்க இந்த லைனை தாண்டி இந்த பக்கம் வாங்கன்னு சொல்லிட்டு அவனோட கத்தியால ஒரு லைன் போடுவான். சோ போட்டுட்டு மிச்சவனுங்க எல்லாரும் செத்து போயிருவீங்க அப்படின்னு சொல்லுவான். இதெல்லாத்தையும் பண்ணிட்டு நம்ம இன்கிரிட் அவனோட மனசுக்குள்ள யோசிச்சுக்கிருவா, நான் இப்ப கூலா தெரிஞ்சேன் தானே அப்படின்னு. சோ அவன் கூலா தெரியணுன்றதுக்காக தான் இதெல்லாம் பேசியிருக்கானா. சோ அவனுங்களும் வந்துட்டு இதெல்லாம் பேச்செல்லாம் கேட்க மாட்டானுங்க அந்த கில்ஃபின் கில்டு. உடனே நம்ம ஆடினும் நம்ம ஃபோர்ஸ் யூஸ் பண்ணாதான் அவனுங்க வந்து வலிக்க வருவானுங்க, இல்லைன்னா வலிக்க வரமாட்டானுங்கன்னோடனே சரி அப்படின்னா உங்க கில்டிலேயே எவன் ஸ்ட்ராங்கஸ்டோ அவனை வர சொல்லுங்கன்மா. சொல்லிட்டு அவனுங்கள்ல இருந்து ஒருத்தன் வருவான். அவனை அவ்வளோ அசால்ட்டா தோக்கடிச்சிருவான். தோக்கடிச்சதுக்கு அப்புறம் நம்ம இன்கிரிட் சொல்லுவான், இவன் தான் உங்களோட ஸ்ட்ராங்கஸ்ட்னா நான் மத்தவனுங்களை பார்க்கணும்னு அவசியமே கிடையாது. சரி உங்கள்கிட்ட நான் கடைசியா கேட்கிறேன், நீங்க சரணடைறீங்களா இல்ல சாவுறீங்களா அப்படின்னு கேட்பான். இப்பதான் அவனோட ஸ்குவாட் மெம்பர்ஸ் யோசிப்பானுங்க, இவன் இவ்வளோ நேரம் கூலா இருக்கணும்னா இவர் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு. நம்ம இன்கிரிட பார்த்துட்டு ஒரு பிளாங்கான எக்ஸ்பிரஷனோட ஒரு ரியாக்ஷன் வேற எல்லாரும் கொடுத்துக்கிட்டு இருப்பானுங்க. அதுல உண்மையிலே ஒருத்தன் சரண்டர் ஆகிறேன்னு சொல்லுவான். அப்படி சரண்டர் ஆகிறேன்னு ஒருத்தன் சொல்லும் போது அவனை பார்த்து அவங்களோட பாஸ் மாதிரி ஒருத்தன் உட்கார்ந்து இருந்தால துரோகினி அப்படின்னு சொல்லிட்டு அவனை கொல்றதுக்காக வருவான். உடனே நம்ம இன்கிரிடு அவன் கையில இருந்த அந்த விசில் டேகரை வச்சு அந்த பாஸ் மாதிரி இருந்தவனை கொன்றுவான். அவ்வளவுதான். இப்ப மொத்த கில்டு மெம்பர்ஸையும் சரண்டர் ஆயிடுவானுங்க. அப்ப நம்ம ரெம் சொல்லுவான், இவனுங்க எல்லாரும் இங்கேயே கொன்றலாம், இதெல்லாம் இழுத்துக்கிட்டு இருந்தா வேலைதான் அப்படின்னு.
உடனே அங்க இருக்கிற அந்த மெம்பர்ஸ் இருக்கானுங்கல்ல, அவனுங்கள்ல ஒருத்தன் சொல்லுவான், தயவு செஞ்சு எல்லாரையும் கொன்றாதீங்க, ஒருவேளை உங்களுக்கு யாரையாவது கொல்லணும்னா என்ன கொல்லுங்க அப்படின்னு ஒரு மொட்டை மட்டும் வருவான். ஏன் அப்படின்னா அவன் தான் கில்ஃபினா. நீ கில்ஃபின்னா அப்ப நீ தான் பாஸா, அவன் பாஸ் இல்லையா அப்படின்னு நம்ம என்கிரிட் கேட்கும்போது, இல்ல அவர் தான் பாஸ், ஆனா நான் தான் கில்ஃபின், என்ன நீ ஒளிர்கிட்டு இருக்க அப்படின்னு நம்ம என்கிரிட் கேட்கும்போது நம்ம கிரைஸ் தான் சொல்லுவான், இந்த கில்ஃபின் கில்டுல எவனுக்காவது ஒருத்தனுக்கு ரேண்டமா இந்த மாதிரி கில்ஃபின்னு பேர் வைப்பாங்களா, சோ ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அவனை காட்டி கொடுக்கறதுக்காக, அப்படிதான் இவனுக்கும் வச்சிருக்கானுங்க போல. உடனே சுத்தி இருக்கிறவனுங்க அந்த கில்டோட மெம்பர்ஸ் எல்லாருமே அழுக ஆரம்பிச்சிருவானுங்க, தயவு செஞ்சு கொன்றாதீங்க, இவனை கொல்றதுக்கு பதிலா என்ன கொல்லுங்க, இல்ல என்ன கொல்லுங்க, இல்ல என்ன கொல்லுங்க அப்படின்னு நிறைய பேர் வந்துருவானுங்க. இவனுங்க எல்லாரும் தாரத்தாரையா கண்ணீர் ஊத்துறத பார்த்துட்டு நம்ம ரெம்முக்கும் அழுகாச்சி வந்துரும். நம்ம ரெம்மு உடனே அழுதுகிட்டு வந்து, இவங்களையா நீங்க கொல்றேன்னு சொன்னீங்க, நீங்க ஏன் இப்படி டெவிலா இருக்கீங்க, இந்த மாதிரி கல் மனசோட இருக்கலாமா, இவனுங்கெல்லாம் பாவம் பாருங்க, அப்பாவிகளா இருக்கானுங்கன்னு சொல்லுவான். ஆனா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீதானே இவனுங்களை கொல்லணும்னு சொன்ன அப்படின்னு நம்ம என்கிரிட் சொல்லும் போது அந்த கில்ஃபின் இருக்கான்ல அவன் சொல்லுவான், இந்த கில்டுல நிறைய காசு இருக்கு, அதை வேணா உங்களுக்கு தந்துடுறோம், ஆனா அதுல ஒரு பிரச்சனை இருக்கு, அந்த லாக்க வந்து அதை யாராலையும் திறக்க முடியாது, அதுக்கான சாவிய இந்த செத்து போனவன் எங்கேயோ மறைச்சு வச்சிருக்கான்பா, அதுக்கெல்லாம் அவசியமே கிடையாது, நம்மள்ட்ட தான் ஆடின் இருக்காரு, ஆடின்னு லாக்கோட அந்த கதவை மொத்தமா அப்படியே கையோட பிச்சு எடுத்துருவான். சோ அதுல எல்லாத்தையும் இவனுங்க பாத்துக்கிட்டு இருப்பானுங்க. அப்ப நம்ம என்கிரிடுக்கு ஒரு லெதர் ஆர்மர் கிடைக்கும். இதை பார்த்த உடனே இது பிளெக்சிபிளாவும் இருக்கு, ஸ்ட்ராங்காவும் இருக்கு, இதை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு நம்ம என்கிரிட் முடிவு பண்ணிடுவான். அப்ப நம்ம கிரைஸ் வந்து ஒரு விஷயத்த பத்தி சொல்லுவா, நம்ம ஏன் இந்த கில்டையே மொத்தமா எடுத்துக்க கூடாது அப்படின்னு, ஏன் என்னையும் ஒரு தீஃபா மாற சொல்றியா அப்படின்னு இந்த என்கிரிட் கேட்கும்போது, இல்ல நம்ம தீஃபா மாறணும்னு அவசியம் கிடையாது, நம்ம ஜஸ்ட் இந்த கில்டை வந்து நடத்துவோம், இவனுங்களை நல்லவனுங்களா மாத்துவோம், இந்த கில்ட நம்ம இன்ஃபர்மேஷனுக்காக யூஸ் பண்ணிக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். ஓஹோ அதுக்காக தான் நீ அந்த வெயிட்ரஸ் பொண்ணுகிட்ட ஏதோ ஒன்று சொன்னியா அப்படின்னு சொல்லி நம்ம என்கிரிட் கேட்கும்போது, ஆமா நான் இவங்க எல்லாரையும் இங்க மொத்தமா வர வச்சுட்டா மொத்தமா இந்த கில்ட டேக் ஓவர் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணேன், சோ அதுக்காக தான் இது எல்லாத்தையும் பண்ணேன், நம்ம இந்த கில்ட மாத்துவோம், இந்த கில்ட்ல இருக்கிறவங்க யாரையும் கொல்ல மாட்டானுங்க, இவனுங்களை கொஞ்சம் கொஞ்சமா மாத்தி நல்லவனுங்களா மாத்திடுவோம், இனிமேல் உங்களுக்கும் புரிஞ்சுச்சா, நீங்க யாரையும் கொல்லக்கூடாது, நீங்க போக போக நல்லவனுங்களா மாறணும் அப்படின்னு அந்த கில்ட பார்த்து சொல்லுவான் நம்ம கிரைஸ். அப்ப அந்த கில்டுல இருக்கிற ஒருத்தன் மொட்டை இருக்கான்ல அவன் சொல்லுவான், இல்ல எங்களால அதை பண்ண முடியாது, எங்க எல்லாரையும் நீங்க விட்டுட்டு போனீங்கனாலும் நாங்க எல்லாரும் செத்து போயிருவோம், ஏன்னா எங்களோட பாஸ் இருக்கார்ல அவரு இந்த ஆஸ்பன் எனிமி கிங்டம்காக வேலை பார்த்தவரு, அவரை பாக்குறதுக்காகவே ஒரு ஃப்ராக் அங்கிருந்து வருவானா, அந்த மான்ஸ்டர் ஃப்ராக் இவங்க எல்லாரையும் கொன்றுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க பயப்படுவானுங்க. உடனே கிராய் சொல்லுவான், நீ கவலைப்படாத, எங்க கிட்டே அந்த மாதிரி நிறைய மான்ஸ்டர்ஸ் இருக்கு, அந்த மான்ஸ்டர்லாம் உங்களை பாத்துக்கிறோம், நம்ம ரெம்மையும் ஆடினையும் தான் இந்த கிரைஸ் சொல்றான். உடனே நம்ம என்கிரிட் கேட்பான், சரி எல்லாரும் கிளம்பலாமா அப்படின்னு. உடனே இந்த ரெம் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லுவான், ஸ்குவாட் லீடர் நீங்க என்ன நினைக்கிறீங்க, அவங்க இன்னியாரத்துக்கு அந்த ஸ்னோ ஷவலிங்க முடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்பான். உடனே நம்ம என்கிரிடும் கொஞ்ச நேரம் யோசிப்பான், பக்கத்துல அந்த ஜன்னலையும் பார்த்து யோசிச்சுக்கிட்டு இருப்பான். உடனே ஒவ்வொருத்தனும் எனக்கு இந்த வேலை இருக்கு அந்த வேலை இருக்குன்னு சொல்ல ஆரம்பிச்சிருவானுங்களா. நம்ம என்கிரிடும், சே எனக்கு தெரியாம போயிடுச்சு, நீங்க எல்லாரும் இவ்வளோ பிஸியா இருப்பீங்கன்னு எனக்கு தெரியல, நம்ம பொறுமையாவே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அங்கேயே படுத்து தூங்கிடுவானுங்க. திரும்பி காலையில போயிட்டு நம்ம கமாண்டர் கிட்ட நம்ம என்கிரிட் ரிப்போர்ட் பண்ணுவான், இந்த மாதிரி தீவு கில்டெல்லாம் நாங்க பிடிச்சிட்டோன்னு. உடனே கமாண்டர் இவன் கிட்ட கேட்கும், அப்படின்னா நீ இந்த டியூட்டியை ஸ்கிப் பண்ணதுல ரொம்ப சந்தோஷமா இருக்க அப்படிதானே அப்படின்னு ஒரு சீரியஸான எக்ஸ்பிரஷனோட கேட்கும். உடனே நம்ம என்கிரிடு, இல்ல நீங்க என்ன பேசுறீங்கன்னே எனக்கு புரியல, நான் அந்த மாதிரி டியூட்டி எல்லாம் ஸ்கிப் பண்ணவே இல்லைன்றுவான். இருந்தாலும் நம்ம என்கிரிட் மனசுக்குள்ள யோசிப்பான், சே எல்லாத்தையும் கண்டுபிடிச்சுக்கிட்டே இருக்கு, கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும் இது கிட்ட அப்படின்னு. உடனே இந்த கமாண்டர் வந்துட்டு, நீ யார் டியூவல் போட வந்தாலும் அவங்களோட சண்டையை ஒத்துக்குருவ தானே, சரி ஏன் கூட ஸ்பேர் பண்ணுன்னு சொல்லும், ஸ்பேர் தானே அப்படின்னு நம்ம என்கிரிட் வெளில கத்தியை எடுக்கலான்னு போவான். அதுக்குள்ளயுமே அது அங்கிருந்து வந்து இவனை அட்டாக் பண்ணி இவனோட கத்தியையும் தட்டி விட்டுரும். தட்டி விட்டுட்டு அதோட கத்தி வந்து ஒரு விப் மாதிரி இருக்கும், அதாவது ஒரு சாட்டை மாதிரி, சோ கொஞ்சம் மெலிசா இருக்கும், அதோட சைடை வச்சு இவனை அடிச்சுக்கிட்டே இருக்கும் அடுத்தடுத்து. இப்ப இந்த கமாண்டர் இந்த என்கிரிட பார்த்துட்டு யோசிக்கும், இவன் எல்லா மிஷன்ஸ்லயுமே சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணான், ஆனா இப்ப இவனை பாக்குறதுக்கு வித்தியாசமா தெரியுதே, உண்மையிலே இவன் யார் இவன், சரி இதெல்லாம் அப்புறமா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கமாண்டர் அங்க இருந்து போகும். போறப்ப இன்னைக்கும் பனி பொழியும், இன்னைக்கும் நான் பாத்துக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடும். உடனே நம்ம என்கிரிட் யோசிப்பான், இது எல்லாம் அந்த ஸ்னோ ஷவலிங்காகவா, சரி இருந்தாலும் நம்ம என்கிரிடுக்கு இப்ப அவன் என்ன லேக் பண்றான் அப்படின்றது புரிஞ்சு போச்சு. நம்ம என்கிரிடு இத்தனை நாளா ஸ்வாட்ல நிறைய பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தான். அப்படி பிராக்டிஸ் பண்ண அவனுக்கு ஸ்வாடை நல்லாவே யூஸ் பண்ண தெரிஞ்சிச்சு. ஆனா பேட்டில் ஃபீல்டுல எப்பயுமே அவன் கையில ஸ்வாட் இருக்குன்னு சொல்ல முடியாது. அப்படி ஸ்வாட் இல்லாம போயிடுச்சுன்னா அப்ப அவனோட உடம்பையும் அவன் ட்ரெயின் பண்ணி தான் ஆகணும். அதுல அவன் ஏதாவது கத்துக்கணும். மார்ஷியல் ஆர்ட்ஸ்
அதை தான் அடுத்து நம்ம என்கிரிட் கத்துக்க போறான். இதுக்குன்னே உங்க ஸ்குவாட்ல ஒருத்தன் இருக்கான். அவனை பார்த்தா மட்டும் தான் இது எல்லாத்தையும் கத்துக்க முடியும். ஆடின். சோ நம்ம என்கிரிட் இனிமேல் ஆடினை பார்த்து இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸையும் கத்துக்க போறானா இல்லையா, இன்னும் எவ்வளவு தூரம் நம்ம என்கிரிட் ஸ்ட்ராங்கா மாற போறான் அப்படின்றதெல்லாம் நம்ம அடுத்த வர சாப்டர்ஸ்ல பார்ப்போம். சோ அடுத்த சாப்டர்ஸ்ல உங்களை சந்திக்கிற வரைக்கும் சயனோரா கைஸ், அரிகத்தோ கோசாய்மஸ்.